இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொட்டிக்கு டால் தடுக்கா பண்ண போறேன். பட் இது வந்து ப்ராப்பர் டால் தடுக்கா, ஆனா அதுல கொஞ்சம் டேஸ்டியாவும் பண்ணலான்னு. ஏன்னா நான் பாக்குற டால் தடுக்காலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டால் தடுக்கா வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸ்பைசஸ் தெரிய மாட்டேங்குது, புளிப்பு தெரிய மாட்டேங்குது, மாதிரி சட்டிலா இருக்கு. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நயான ஒரு டால் தடுக்கா. டால் தடுக்கா. சரி, ஓகே. ரொட்டிக்கு இது ஆக்சுவலா நீங்க வந்து ரைஸ்க்கும் போட்டுக்கலாம். கீ ரைஸ், பாஸ்மதி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு உணவா இருக்கும். இதால ஒரு கப்பு வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதுல 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டையும் வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஒரு கடாய வந்து அடுப்புல வச்சுட்டேன். அதனால கீய போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் ஏன் வந்து கீல வந்து பண்றேன்னா, கீல பண்றது உங்களுக்கு நிஜமாவே நான் வந்து எகைன் சொல்றதுதான், உங்களுக்கு வந்து கேஸ் பிடிக்காது. நீங்க வந்து பூண்டு, பெருங்காயம் அதுக்கெல்லாம் போகாம நீங்க வந்து இது போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க, ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கீனா அது வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் நான் ஜீரா போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பொரியட்டும் இது. இதுல வந்து ஃபிளேவருக்கு நான் பூண்டு போடுறேன். நான் வந்து கேஸ்க்காக போடல, ஃபிளேவருக்கு நான் பூண்டு போட்டிருக்கேன். சரி, நான் இப்ப இதுல வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சரி, இப்ப இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் பாத்துட்டீங்கன்னா, நெய், ஜீரகம், பூண்டு, வெங்காயம், ஒரு அரை எலுமிச்சம்பழம். அதாவது நீங்க பண்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரை எலுமிச்சம்பழம் நான் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் கூடுதலாவே செய்யறேன், ஏன்னா என்னோட சிஸ்டர், ஹஸ்பண்ட் சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது பேரு என்ன, கசூரி மேத்தி, மிளகா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இது இவ்வளவுதான் தேவைப்படும். ஆனா இதை வந்து நம்ம யம்மியா செஞ்சு முடிப்போம், சூப்பரா. இந்த வாயில உள்ள பல்லெல்லாம் சொல்லிட்டான், வாயில உள்ள பல்லு 32 சொல்லிட்டான். நாக்க பார்த்து நாங்க 32 பேரும் சேர்ந்து உன்ன ஒரு அழுத்தம்னா நீ காலி அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த நாக்கு சொல்லிச்சா, நான் ஒரே ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கேன், நீங்க 32 பேரும் காலின்னு சொல்லிட்டான். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம யாரையாவது தப்பா பேசிட்டா பல்ல உடைச்சிடுவாங்கல்ல, அதுதான். எனக்கு புரிஞ்ச உடனே திருப்பி வந்துச்சு, யாருக்கிட்டையாவது சொல்லாமே நேட்டேன், யாருக்கிட்டையாவது எதுக்கு, உங்ககிட்டயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சரி, நான் மஞ்சள் பொடி போட்டேன் பருப்புல, பட் எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி இருக்கு. அதனால மஞ்சள் பொடி, இந்த தால் தடுக்காவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரம் தெரியணும், புளிப்பு தெரியணும், எல்லாம் தெரியணும். இந்த நார்த் இந்தியன் ஃபுட்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றது என்னன்னா, அவங்க ஃபுட் எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு. ஈவன் அந்த நீயா நானாலையும் பார்த்தேன். நான் சொன்னதை அவங்க சொன்னதை பார்க்கும் போது, ஆஹா, நம்ம சொன்னது வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கயா அப்படின்னு இருந்தது எனக்கு. ஆமா, நான் வந்து தாபாக்கெல்லாம் போகும்போது கூட எனக்கு அதே மாதிரிதான் தெரியுது. சரி, ஓகே. இப்ப நான் வந்து இதுல அந்த தாலை வந்து ஊத்திக்குவோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து கூட்டி குறைச்சி பண்ணும் போதுதான் ஒரு ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அதிகமாகும். அது உண்மையிலே இந்த நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் அத குறைவாதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அது வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிச்சு. ஆனா அவங்க என்ன நம்மள சொல்லுவாங்கன்னா, புளிப்பு அதிகம் போடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவையான அளவு எல்லாத்துக்கும் போடுவோம். உண்மையை சொன்னா அவங்க பண்ற டால் வந்து மண்ணு மாதிரியே இருக்குங்க என்னோட டேஸ்ட்டுக்கு. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். சாரி, யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா எனக்கு தோணுதலை நான் யாரையும் குறை சொல்லல. இப்ப இந்த டால் தடுக்கா இருக்குல்ல,
சுருக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கும், வேற லெவல்ல டேஸ்ட். இந்த பருப்பை வந்து ஓவராவும் மேஷ் பண்ணி விட கூடாது. அதுவே அதுக்கு எவ்வளவு வேணுமோ அதுவே அது வந்து குழஞ்சிக்கும். எவ்வளவு ஒரு அழகான கலர் இருக்கு பாருங்க. சரி, இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். டால் தடுக்கா ரெடி ஆயிட்டு, இப்ப இத வந்து இறக்குற சமயத்துல ஒரு இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சால்ட் போட்டேன். ஸோ போட்டோமா, கொஞ்சம் கசூரி மேத்தி, இதை போட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே மூடி வச்சிடணும். நான் இதை வந்து இறக்கி வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். பட் சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லெமன், ஒரு ஆஃப் லெமன். சப்போஸ் உங்களுக்கு இந்த லெமனோட புளிப்பு பத்தாங்கடி, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு ஆஃப் மூடி அப்படியே ஊற்றிக்கிடலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். கொஞ்சம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கோங்க. நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை. ஓகே, உப்பு கரெக்டா இருக்கு. எனக்கு கொஞ்சோண்டு புளிப்பு மட்டும் பத்தல. நான் ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் அப்புறம் ஊற்றிக்கலான்னு இருக்கேன். சரி, எனிவே எப்பயுமே ஃபேக்கா கொடுக்க கூடாது நம்மளோட. இந்த புளிப்பை தவிர்த்தி டேஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த காரம்லாம் நல்லா தெரியுது. சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கூட இது கொஞ்சம் நல்லா திக்காகும். நல்லா தான் இருக்கும். அப்படி வேணும்னா நீங்க வேணா கொஞ்சமா சுடு தண்ணி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டெம்ட் ஆயிடுச்சு. இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேங்க. இது கூட வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிச்சுக்கவே முடியாது எதுவும். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பவுல் கர்டு முடிஞ்சு போச்சு. சரி, ஓகேவா? செம்ம எம்மியான டால் தடுக்கா. என்கிட்ட கேக்குறது வந்து கிரேவி இல்லைன்னா சட்னி, இது ரெண்டு கேக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தானே, சுத்தி இருக்கிறவங்க தான். டால் தடுக்கா பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. ரைஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். Thank you.